ஹாய் ஃபேமிலிஸ், நான் உங்கள் அட்மின். கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனலும் கூட. இப்போ தான் நான் ஸ்டார்டிங் யூடியூப்குள்ளே இப்போ தான் வீடியோ போடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப புதுசுங்க யூடியூப்க்கு. ஆக்சுவலாக நான் போட்டு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு நானே எதிர்பார்க்கலைங்க. எனக்கு இது ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸுங்க. எனக்கு அந்த கமெண்ட் பண்ணும்போது, அந்த ஒரு கமெண்ட் படிக்கும் போதோ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நம்மளோட வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க, இவங்களுக்காக வீடியோ போடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க. அப்புறம் எல்லோரும் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டீங்க. ஆக்சுவலாக நான் ஒர்க் போகிறேங்க. ஒர்க் போயிட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கே அரௌண்ட் 6:30 அரௌண்ட் 7 o'clock ஆகிடுது. வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடிட்டிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே மிட் நைட்டுங்க, அரௌண்ட் 10 o'clock 11 o'clock தாங்க நான் எடிட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். அது கொஞ்சம் டைம் எனக்கு மேனேஜ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 2-3 டேஸ்க்கு ஒன்ஸாவது வீடியோ கொடுத்துடலாம் தாங்க நினச்சிட்ருந்தேன். நான் அது மட்டும் இல்லை, நான் மாஸ்டர் கரஸில் பண்ணிகிட்ருந்தேன். அதோடய எக்ஸாம், ஃபைனல் இயர் எக்ஸாமும் வந்துருச்சுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸாமுங்க. அதுக்கு படிக்க வேண்டியதும் இருக்குது. நான் எடிட்டிங் ஒர்க்கும் நைட்டு தான் பார்ப்பேன். ப்ளஸ் படிக்கணும், சுத்தமாக டைமே இல்லைங்க. கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், எனக்காக வெயிட் பண்ணுங்கள் என் வீடியோ பார்க்குறவங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் சொல்ல வேணாம் தாங்க நினச்சேன். இருந்தாலும் நேற்று சாந்தின்ற சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன வீடியோ வரல, உங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சிஸ்டர், எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, டைம் தாங்க இல்லை. எக்ஸாம் வேறு வந்துருச்சு, அதனால் படிக்க வேண்டியதும் இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ வந்துடுறேன். அரௌண்ட் ஒரு 1 or 2 weeks மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நான் ரெகுலராக கூட வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். டைமையும் இன்க்ரீஸ் பண்ணி போடுறேன். ஒரு 4 வீடியோ தாம்மா போட்டால் என்னம்மா அதுக்குள்ளே டைம் கேட்குறேன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க. சுத்தமாக டைமே இல்லைங்க. நான் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு ஒர்க்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் படிச்சுட்டு தூங்குறதுக்கு தாங்க கரெக்டாக இருக்குது. இல்லை நடுவில் எடிட்டிங்க்கு சுத்தமாக எடுக்கக்கூட முடியலைங்க. என்னடா இந்த பொண்ணு சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லி புலம்பிகிட்டு இருக்குன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க டியர்ஸ். என் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, எதுவும் சொல்ல முடியல. கண்டிப்பாக நான் சீக்கிரமாக ரெகுலராக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃபேமிலிஸ். கண்டிப்பாக வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னோடய லீவ் லெட்டர் நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃபேமிலிஸ். அப்புறம் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு மோட்டிவேட்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த சின்ன சின்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம வீடியோவில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து எனக்கு கமெண்ட் கொடுக்கணும், என் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும். இதே சப்போர்ட் நான் லீவ் எடுத்துகிட்டு வந்தாலும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் பாய் ஃபேமிலிஸ், அவ்வளோதான்.